பின்னுறது எப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்க்கலாம். பிங்க்கில் 14ம் சாண்டலில் 16ம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயராக இந்த சாண்டல் ஒயர் எடுத்துக்கிடுவோம். 2 ஒயராக அப்படியே ஆம்லா நாட் போட்டு ஜாயின் பண்ணுறோம். இந்த இதை இப்படி சேமாக வச்சு இப்படி சென்டராக மடித்து எடுத்துக்கணும். 2 ஒயரை வச்சு விட்டு இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறோம். கொஞ்சம் சொருகிற அளவுக்கு மட்டும் இடம் விட்டு இதில் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் வந்து இந்த ஒயரை இப்படி வச்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் ஒயரை வந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டு தேர்ட் ஒயரை இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு இந்த திரும்பி இருக்க ஒயரை இப்படி மேலே போட்டு அடுத்து இந்த செகண்டில் திரும்பி இருக்க ஒயரை வந்து ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டுக்கணும். அடுத்து தேர்டாக திரும்பி இருக்க ஒயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயுமே விட்டுக்கணும். விட்டுட்டு டைட் பண்ணிடணும். டைட் பண்ணால் இப்போ ஆம்லா நாட் கிடச்சிடும். ஒயரும் லாஸ்ட் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி மேலேயும் கீழே இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்படி சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து 2 ஒயர் ஜாயின் பண்ணணும். ஒன்று சாண்டில், இன்னொன்று வந்து பிங்க்கு, அந்த மாதிரி மாற்றி ஜாயின் பண்ணணும். இப்போது சாண்டலில் 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோமா, அது மாதிரி பிங்க்கில் 2 ஒயர் ஜாயின் பண்ணணும். இதேமாதிரி மடித்து எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயரில் எப்படி ஜாயின் பண்ணிட்டு வரணும் எல்லா ஒயரையும். இந்த மாதிரி செகண்ட் இதை இப்படி வச்சு தேர்ட் இதை இப்படி லாக் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி ஆம்லா நாட் போட்டுறணும். நல்லா நாட்டை எப்படி டைட் பண்ணி விட்டுறணும். அடுத்து மறுபடியும் 2 சாண்டில் வேணும்.
அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் 2 பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணணும். அப்படி அதுக்கடுத்து சாண்டல் பிங்க் அந்த மாதிரியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணால் மொத்தமாக 15 நாட் கிடைக்கும். இதே மாதிரியே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்து உள்ள சொருகிற அளவுக்கு மட்டும் வெட்டிக்கலாம். எப்படியும் லாஸ்ட்டு அடிப்பக்கம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை வெட்ட தான் செய்வோம். அதனால நம்ம இப்போவே வெட்டிக்கிறோம். அடுத்து இப்போ சாண்டல் போட்டிருக்கோமோ, அடுத்து பிங்க் மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் பிங்க்ல போடுறோம். பிங்க் வந்து இப்போ 2.25 அடி எடுத்துட்டு 2.25 எடுத்திருக்கோம். அதுல அப்படியே மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் வந்து தனியா போகுது, அதை எடுக்கக்கூடாது. இப்படி ரெண்டெல்லாம் கிராஸ் ஆகுறத எடுக்கணும். இப்படி மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் இந்த பக்கம் போற மாதிரியும் இந்த ஒயர் இந்த பக்கம் போற மாதிரியும் வச்சுக்கணும். வச்சு இதுல நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு இப்படி டைட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி 2 நாட்டுக்கு நடுச்சுல வரும் இந்த அடுத்து போடுற நாட். அது மாதிரியே இது ஃபுல்லா பின்னிடலாம். இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லா பின்னியாச்சு. பின்னதுக்கு அப்புறம் இந்த இங்க இந்த எடுத்தோம்ல அந்த ஒயரோட அளவு எடுத்து அப்படியே வெட்டிடணும். இந்த சைடு ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுருலாம். இதே மாதிரி இப்போ இதுக்கு இந்த சைடு இதே பிங்க் கலர்லயே வச்சு பின்றோம். அதே மாதிரிதான் இந்த சைடு இருக்க ஒயரை அளவு எடுத்து அப்படி இந்த பக்கம் வெட்டணும்ல அந்த ஒயரை எடுத்து இது இப்படி அளவு எடுத்து இதுலயே இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை விட்டுட்டு இந்த கிராஸ் ஆகுற ஒயரெல்லாம் செக் பண்ணு. இந்த இதை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி போட்டு ரெண்டாவது ஒயரை இப்படி போட்டு மூணாவது ஒயரை வச்சு இப்படி ஃபுல்லா சேர்த்து பிடிச்சிட்டு அப்புறம் இது மேல மடிச்சிட்டு இந்த செகண்ட் இருக்க ஒயரை ஃபர்ஸ்ட் லூப்லையும் தேர்ட் இருக்க ஒயரை 2 லூப்லையும் சேர்த்தாப்புல விட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து அதே மாதிரியே இந்த செகண்ட் கிராஸ் ஆகுற ஒயர் எடுத்து பின்ன வேண்டியதான். இதே மாதிரி இந்த ஃபுல் லைனும் முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த லைனும் ஃபுல்லா பின்னி முடிச்சிட்டோம். இப்போ இந்த லாஸ்ட் வந்து இந்த ஒயரை இதோட அளவு எடுத்து முன்னாடி எடுத்தோம்ல அதோட அளவு எடுத்து இந்த ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுற வேண்டியதான்.
இதுக்கடுத்து சாண்டில் ஒயரில் இங்கிட்ட ஒரு லைன் இங்கிட்ட ஒரு லைன் போடுவோம். மொத்தமாக இந்த லைனோடு சேர்த்து 13 லைன் இப்போ பண்ணுவோம். அதே மாதிரியே தான் இந்த சாண்டில் ஒயர் எடுத்து இதோட சைடில் இந்த ஒயரோட அளவு எடுத்து ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் தனியாக போகிற ஃபர்ஸ்ட் இந்த தனியாக போகிற ஒயரை விட்டுட்டு அடுத்து கிராஸ் ஆகுற இந்த இதை வச்சு தான் முடிச்சு போட முடியும். இதை வந்து தனியாக விட்டுரும். பழகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த லைன்ல இருந்து மேல 6 லைன் கீழே 6 லைனு பிங்க் சாண்டல்னு அப்படி பின்னுவோம். இப்போ ஃபுல்லாக பேஸ் போட்டுட்டு பார்ப்போம். இப்போ ஐடி நம்ம போட்டு முடிச்சிட்டோம். மொத்தமாக சேர்த்து 13 லைன் பின்னிருக்கோம். இந்த எல்லா பக்கத்துலையும் இந்த ஓரத்துலாம் சாண்டில் வர்ற மாதிரி முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு இந்த முக்கில் இருக்க இந்த ஒரு ஒயர் மட்டும் போகும். மற்ற எல்லாமே இப்படி கிராஸாகி இருக்கும். இப்படி கிராஸில் இருக்கும். இந்த முக்கில் மட்டும் ஒரு ஒயர் மட்டும் இருக்கும். அதை நம்ம வெட்டி விட்டுறலாம். சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு வெட்டி விட்டுறலாம். ஆம்லா இதில் வந்து 6 முக்கு இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின்னும் போதே இதை வந்து வெட்டியிருந்தோம் இல்லையா, அதனால் அதை அப்படி சொருகி விட்டுறலாம். இந்த முக்கில் இருக்குது, மிச்சம் 4 முக்கில் இருக்கிறதையுமே வெட்டி விட்டுறலாம். வெட்டி விட்டு இப்படி உள்ளன்னைக்கு சொருகி விட்டுறோம் இல்லையா. இந்த மாதிரி சொருகி விட்டுறோம். இந்த மாதிரி சொருகி விட்டோம்னா வெளியில் தெரியும். அப்புறம் இந்த 6 பக்கமுமே இந்த மாதிரி உள்ள சொருகி விட்டுற முடியும். இப்போ சுற்றி நம்ம சொருகி விட்டாச்சு. அடுத்து வந்து சாண்டில் கலர் ஒயரே எடுத்து ஒரு லைன் மட்டும் ஆம்லா நாட் பின்னுறோம். சொருகுறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இடம் விட்டுட்டு அடுத்து மடித்து பின்ன ஆரம்பிச்சிடலாம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் சொருகிறதுக்கு வந்து கேப் இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக போடும். இங்கே 4 நாட் போட்டிருக்கோம். அடுத்து வந்து இங்கே சொருகணும் இல்லையா, அதனால் ஒரு கேப் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் இருக்க ஒயரை வந்து நல்லா இழுத்து அந்த முக்கில் வந்து இழுத்து பின்னிக்கிடணும். நல்லா இந்த மாதிரி இழுத்து பண்ணிக்கணும். இதே மாதிரியே 6 முக்கிலையுமே இழுத்து பின்னோம்னா கரெக்டாக. இது மாதிரி ஒரு ஃபுல் லைனையும் பின்ன வேண்டியதான். ஒரு லைன் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து இந்த ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுடலாம். சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு வெட்டி விட்டுட்டு இந்த ஒயரில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இந்த ஃபஸ்ட் நாட் போட்டோம்ல அதில் ஜாயின் பண்ணி விட்டுறோம். கொஞ்சம் இதை லூஸ் பண்ணிவிட்டு அப்படி ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு இதில் அப்படி உள்ளனிக்கு சொல்லி விட்டுருவோம். உள்ளனிக்கு சொருகிக்கிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி உள்ளனிக்கு சொருகிக்கிட்டு இந்த நாட்டை அப்படி டைட் பண்ணி விட்டுக்கலாம். டைட் பண்ணி விட்டுட்டு அப்படியே உள்ளதை எடுத்து சொருகிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இருக்க ஒயரை வந்து அதே நாட்டில் சொருகாமல் கீழே சொருகி விட்டுருக்கலாம். இது இங்கே சொருகியாச்சு, கீழனிக்கு சொருகியாச்சு. இதை அப்படியே இதுக்கு அடுத்தடுத்த நாட்டில் சொருகிடலாம். அவ்வளோ சொருகியாச்சு. இப்போ ஒரு லைன் பின்னிட்டோம் சாண்டில் ஒயர் வச்சு. அடுத்த லைன் வந்து பிங்க் கலர் வச்சு பின்ன போகிறோம். கொஞ்சம் சொருகிறதுக்கு இடம் விட்டுட்டு இப்படி பின்ன ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரியே மேலே வர பின்னிடலாம். சாண்டில் பிங்க்குன்னு அந்த மாதிரியே பின்னணும். இப்போ ஹைட் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். 12 லைன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சாண்டில் ஒயரில் ஸ்டார்ட் ஆகி பிங்க் கலரில் முடிஞ்சிருக்கு. அடுத்து இந்த மாதிரி இருக்க ஒயர்ஸை வந்து எடுத்துக்கணும். இந்த கேப்பில் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரை எடுத்து பாக்ஸ் நாட் போடுறோம். இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போடுறோம். இது மாதிரி 5 எண்ணத்தை எடுத்து போட்டுட்டு 5 பாக்ஸ் நாட் போடும்.
இதுக்கு மேலே அப்படி 4 இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர் வச்சுட்டு 4, அதுக்கு மேலே 3 அந்த மாதிரி எடுக்கலாம். இந்த மாதிரியே போட்டுருவோம். இது 5, அதுக்கடுத்து 4, 3, 2, 1 இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரியே இங்கே 5 ஒன்று எடுத்து அந்த மாதிரி பின்னணும். இதே மாதிரியே ஃபுல்லாக பின்னிட்டுப்பா. இப்போ ஃபுல்லாக பின்னி இந்த சைட்லாம் சொருகிட்டேன். உங்களுக்கு வந்து இதில் எப்படி சொருகுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இது ஃபஸ்ட் நாட்டில் சொருகாமல் செகண்ட் நாட்டில் சொருகணும். இந்த மாதிரி சொருகணும். ஒரு 5 நாட் இதை மாதிரி சொருகுனா போதும். இந்த மாதிரி 5 நாட்டில் சொருகணும். இந்த சைடு உள்ளதில் இந்த பக்கமாகவும் இந்த சைடு உள்ள இந்த பக்கமாகவும் சொருகிக்கணும். ஃபஸ்ட் நாட் விட்டுட்டு செகண்ட் நாட்லேருந்து சொருகணும். இந்த மாதிரி ஃபுல்லாக சொருகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரில் அப்படி கட் பண்ணி விட்டுருணும். இப்போ சொருகுனது போக இப்படி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெட்டி விட்டுறணும். இந்த மாதிரி இது மாதிரி ஃபுல்லாக வெட்டிட்டு இதை சொருகிட்டு ஃபுல்லாக வெட்டிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். இதோட ஹேண்டில் மேக்கிங் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.